கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடி. பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடியில பெற்றோர்களும் பிள்ளைகளும் அமர்ந்து பேக் டு ஸ்கூல் 2 அப்படிங்கிறத ஒரு 2 வாரமா பேசி முடிச்சாச்சு. இந்த வாரம் போன வாரத்துல கடைசியில சொன்ன மாதிரியே இந்த வாரம் பிள்ளைகளோடு பேசுவதற்கு யார் வந்திருக்காங்க? டீச்சர்ஸ். ஸோ டீச்சர்ஸை அரசு அரங்கத்துக்கு வரவேற்கிறோம். வழக்கம் போல எல்லாத்தையும் பேசுவதற்கு நம்மோடு டாக்டர் ஷில்பா டெரன்ஸ், குழந்தைகள் மற்றும் இளப்பருவத்தினருக்கான நிபுணர். இந்த டாபிக்ல பயணிக்கிறதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ரீகேப் பார்த்தோம். எப்படி அந்த ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு தொல்லை பண்ணுச்சு? அந்த குழந்தைங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க சொல்ல முடியாது. இழுத்து வச்சு ஊட்டிட்டு இருக்காங்க. நாம இங்க கிளாஸ் எடுத்து சில்ட்ரன் லிசன் ரைம் சொல்றேன்னா ஹோல் ஃபேமிலி அங்க இருக்கும். சம்டைம்ஸ் நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆகும். ஆகாது ஆகும். இந்த மாதிரி கிட்ஸ் திருப்பி ஸ்கூலுக்கு போக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு சில குழந்தைங்க மட்டும்தான் அதை கவனிப்பாங்க. போன வாரம் என்ன பார்த்தோங்கிறத ரீகேப்ல பார்த்தோம். இந்த வாரம் தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம். டாக்டர், இப்போ பேக் டு ஸ்கூல் இவங்களும் மீட் பண்ண போறாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. ஸோ இந்த குழந்தைகளை வரவேற்கிறதுக்கு டீச்சர்ஸ் எப்படி தயாராகணும்? அது நான் கண்டிப்பா ஒரு 2 பார்ட்டா டிவைட் பண்ணோம். தட் இஸ் பிரைமரி பிலோ, தட் இஸ் கிண்டர் கார்டன் அந்த ஒரு ஸ்டேஜும், ரெண்டாவது பாத்தீங்கன்னா above, தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆர் செகண்ட் ஸ்டாண்டர்ட். இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம சொல்ல முடியாது, முத 2 வருஷம் விட்டு போச்சு. அந்த கிண்டர் கார்டன் டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு குரூப்பா பிரிச்சுப்போம். செகண்ட் டு above மேபி 5th வரைக்கும்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கிண்டர் கார்டன் டீச்சர்ஸும் அந்த வர டீச்சர்ஸ் அவங்களுக்கு இட் இஸ் கோயிங் டு பி ரொம்ப டஃபா இருக்க போகுது இந்த டாஸ்க். முக்கியமா எதுக்குன்னு சொல்றோம்னா, அவங்க சில பேர் ஃபர்ஸ்ட் டைம் டீச்சரை பாக்குறாங்க, பிசிக்கலா பாக்குறாங்க, ஒரு ஸ்கூல் என்வாயன்மெண்ட்டை பாக்குறாங்க, டெஸ்கை பாக்குறாங்க, எப்படி வரணும், டாய்லெட் எங்க இருக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ அவங்களுக்கு அது எல்லாமே ஒரு பயம், ஒரு பதட்டம் இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ஷையா இருப்பாங்க, அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நிறைய இருக்கும்போது டீச்சர் ரொம்ப எபிசோட்ல ஒரு பேரண்ட் சொன்ன கம்ப்ளைண்ட் என்னன்னா, அவங்க பையன் 1வது போறான், இப்பதான் முதல்ல ஸ்கூலுக்கு போறான், 1வதுக்கு போறான். அந்த பையனுக்கு டீச்சர்கிட்ட போயிட்டு ரெஸ்ட் ரூம் போறதுக்கு கேட்கறதுக்கே தெரியல, டீச்சர்கிட்ட பேச தெரியல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. அதுதான் டாக்டர் அவங்க அந்த ஒரு டீச்சர்ஸ்ங்கிறது கண்டிப்பா ஒரு அவங்க நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கிட்ஸும் ரொம்ப ஃபர்ஸ்டா வராங்க ஸ்கூலுக்கு. ஸோ அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், மேபி அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், நிறைய டைம் குழந்தைங்களை நீங்க கண்ணை பார்த்தாலே, நீங்க அவங்க மூவ்மெண்ட் பார்த்தாலே தெரிஞ்சு போயிரு, என்னடா யூரின் வருதா, என்னடா பசிக்குதா, ஏதாவது நடக்குதா, வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ நீங்க ஒரு 1 or மேபி ஒரு 10 or 15 days அந்த குழந்தையோட இன்டராக்ஷனோ குழந்தைய அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல நீங்க கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் தேன் ஜம்பிங் இன் டு ABCD 1 2 3. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன், ஒரு கனெக்ஷன் பிட்வீன் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ங்கிறது இல்லாம இருக்கும். ஸ்கூல்னா என்னன்னே தெரியாது. ஸோ நீங்க ஒரு 1 week நீங்க நல்ல கனெக்ஷன் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லி கொடுத்தாலும் கடகடன்னு பிக்கப் பண்ணிடுவாங்க. நமக்கு என்ன பிரச்சனைனா, இவ்வளவு போர்ஷன்ஸ் முடிக்கல, இது முடிக்கல, நம்ம இப்போ ஓபன் பண்ணிட்டோமா, ஸ்டார்ட் 1 2 3 ஸ்டார்ட் பண்ண, அதை ஸ்டார்ட் பண்ண, இதை ஸ்டார்ட் பண்ண, இன்னொரு 2 months இருக்கு. பிரச்சனை 1வது 2வதுக்குலாம் இருக்குமா என்ன? டெஃபினட்டா இருக்கும். 1வது 2வதுக்கு LKG UKGக்கே இருக்கு. ப்ரீ கேஜில கலரிங் முடிக்கணும், கலரிங் முடிக்கலன்னா LKG கன்ஃபார்ம் மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கண்டிப்பா ஒரு டீச்சருக்கு அந்த ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா இருக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன், அதுவும் கோவிட் சுச்சுவேஷன்ல யாரும் அவங்க பழகல, யார்கிட்ட பேசினதும் இல்ல. ஒரு தாய் தவிர ஒரு அடல்ட்ங்கிறது மதர் ஃபாதர் மட்டும் தான் பார்த்துருப்பாங்க. இன்னும் ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு பிரின்சிபலோ டீச்சர் அவங்க பார்த்ததே இல்லை. ஸோ தே டோன்ட் நோ வாட் டு டூ. ஸோ கண்டிப்பா நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ஒரு ஜாலியா கொஞ்சம் கேம்ஸ் விளையாண்டு அவங்கள கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளா ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க டீச் பண்ண போனீங்கன்னா கண்டிப்பா குழந்தைங்க வில் டேக் இட் பெட்டர். அதுதான் ஐ ஃபீல் பர்சனலி. அடுத்தது பாத்தீங்கன்னா, சில குழந்தைங்க ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க இது வரைக்கும் உட்கார்ந்ததே இல்லை. ஒரு 1/2 hour 1 hour அந்த குழந்தை உட்கார்ந்தது இல்லை. ஸ்கூல்லயும் வீட்லயும் they will be running around. அப்ப கண்டிப்பா இந்த குழந்தைங்க எங்க கிளாஸ் ரூம்ல ஓடிட்டே இருக்குங்க. அப்படி கேட்போம் உங்ககிட்ட, யாரும் இந்த கிண்டர் கார்டன் ஆர் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட்க்கெல்லாம் போய் நம்ம கிளாஸ் எடுக்கும்போது எதுக்கு அவங்க எந்திரிக்கிறாங்க, எதுக்கு நடக்கிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனா சும்மா எந்திரிச்சு நடப்பாங்க, இல்லைன்னா சும்மா மிஸ் அப்படின்னு நம்மளே ஒரு தொடணும், இல்லைன்னா அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டே இருந்திருப்பாங்களோ என்னமோ தெரியல, நம்மளை பக்கத்துல அப்படியே கூப்பிடுவாங்க. ஏதாவது ஒண்ணுமே பேசுறதுக்கு இல்லைன்னா, மிஸ் உங்க சாரி நல்லா இருக்குமாங்க, இல்லைன்னா தண்ணி குடிக்கலாமான்னு கேட்பாங்க. இப்பதான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்திருக்கும் அந்த குழந்தை, திருப்பி ரெஸ்ட் ரூம் போறேன்னு கேட்பாங்க. உட்கார மட்டும் முடியாது. இதே இது ஆன்லைன் கிளாஸ் இருக்கும்போது நமக்கு தெரியும் அவங்க அம்மா பக்கத்துல தெரியாது. இல்ல ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைகளுக்கு எல்லாம் அம்மா பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க, இல்ல தாத்தா பாட்டி யாராச்சும் பக்கத்துல உட்கார்ந்துட்டு
கையை பிடிச்சிட்டு இப்படி எழுதணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி கொடுக்கறதுக்கு பக்கத்துல இருப்பாங்க. இப்போ ஒரு 50 குழந்தைங்கள்னா ஒரு 55 குழந்தைங்க கிளாஸ்ல இருப்பாங்க. அந்த 55 குழந்தைங்க இருக்கும்போது நம்ம யாரும் ஒரு 10-15 ஓடிட்டு இருக்கோம் கிளாஸ்க்குள்ளார. அவங்கள கண்ட்ரோல் பண்ணி உட்கார வைக்கிறதுக்கு நம்ம வந்து திட்டவும் முடியாது, மிரட்ட முடியாது. அப்புறம் நம்ம கிட்ட ஒரு அவர்ஷன் வந்துருச்சுன்னா நம்ம சொல்லித்தரது அவங்களுக்குள்ளார நம்ம போகாது. அதனால அவங்களுக்கு வந்து கண்ணா உட்காரு ஒரு 5 minutes தான் அப்படின்னு நம்ம நிறைய அந்த அப்புறம் கொஞ்சம் போனோன்னு ஒரு கேம்ஸ் கண்டக்ட் பண்ணணும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அவங்க அட்டென்ஷன் ஸ்பேனுங்கிறது ஒரு 10 நிமிஷம் தாங்க சார் இருக்குது. ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து முன்னாடி எப்படி இருந்தது மேடம்? 40 minutesனா ஒரு 30 minutes உட்காருவாங்க, எழுதுவாங்க. அது அப்படியே ரிவர்ஸ் ஆகி 10 நிமிஷம் தான் உட்கார்றாங்க, 30 நிமிஷம் போயிடுச்சு. 30 நிமிஷம் நம்ம ஸ்டார்டிங் போனோம்னா ஒரு பாட்டு பாடணும், ஆக்ஷன்ஸ் ஏதாவது பண்ணணும், இல்லைன்னா ஒரு கேம் மாதிரி ஏதாவது ஒன்று கண்டக்ட் பண்ணணும். அப்புறம் 10 நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு இன்புட் கொடுக்க முடியுமோ கடன் கொடுத்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் திருப்பியும் அவங்களுக்கு அது லோட் ஆகுற மாதிரி ஆகாதா? ரொம்ப கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம். அதாவது இந்த மாதிரி கிட்ஸுக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா, தே ஆர் சோ யூஸ் டு விஷுவல் ஸ்டிமுலை. எல்லாமே அவங்க வீடியோ, டிவி, வீட்லயே பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 2 years குழந்தைங்க கண்ட்ரோல் பண்ண முடியாம நிறைய கேஜெட்ஸ் போட்டு குழந்தைங்களுக்கு எல்லாமே கலரா இருக்கணும், லவுடா இருக்கணும், ஜம்பிங்கா இருக்கணும். A for apple, B for ball சொன்னா they are not ready. நம்மளும் கலர்ஃபுல்லா அந்த மாதிரி வீடியோ மாதிரி இருந்தா அவங்களால உட்கார வைக்க முடியும். அப்படி இல்லன்னா உட்கார வைக்க முடிய மாட்டேங்குது. because system has to change. அந்த குழந்தைகளுக்கு கல்வி முறை வந்து அந்த குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி ஆடி பாடி அந்த விஷுவல் ஸ்டிமுலைன்னு சொல்லுவாங்க. சில குழந்தைங்க இப்ப பார்னாவே இப்ப நீங்களும் நானும் இருக்கும்போது எனக்கு ஒரு ஸ்டிமுலை டிஃபரெண்டா இருக்கும், உங்களுக்கு அது will be just 20. எல்லாருக்கும் அப்படி இருக்காது. பட் இப்போ இருக்கிற 80% kindergarten children எல்லாருக்கும் விஷுவல் ஸ்டிமுலை தான். லவுடா இருக்கணும் and கலர்ஃபுல்லா இருக்கணும். அப்பதான் they are ready to listen. ஏனா வழக்கமா சொல்ற மாதிரி அவங்க எல்லாமே அதேதான் பண்ணிருக்காங்க. இந்த கிட்ஸ்க்கு என்ன மெயின் வாட் யூ கேன் திங்க் ஆஃப் டூயிங், இந்த அவங்கள கொஞ்சம் இது பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்க அந்த ரொட்டேஷன் கேம்ஸ் மாதிரி அவங்க லைக் மியூசிக்கல் சேர்ஸ் மாதிரி இந்த ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரு I'll say 1 2 3 எல்லாரும் ஒரு சேர் ஷிஃப்ட் பண்ணுங்க. சோ அந்த மாதிரி அவங்கள கொஞ்சம் மூவ்மெண்ட்ல நீங்க வெச்சீங்கன்னா அவங்க கொஞ்சம் you can get their attention span. ஏற்கனவே வந்து அந்த 15 குழந்தைங்க ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்க குழந்தைகளை எல்லாரையும் சேர்ந்து அப்படி ஓடி மாறி ஒரு ரவுண்ட் ஒரு பிரேக் மாதிரி ஆயிரும். ஏதோ ஒரு கேம் ஒரு எல்லாரும் ஒரு ஒன் ஷேர் மூவ் பண்ற மாதிரி. சோ பேசிக்கா அது ஒன். இட்ஸ் வெரி பிக் கிளாஸ். நீங்க சொன்ன 55 எல்லாம் ரொம்ப கஷ்டம். and one more thing ma'am, இப்ப நாம வந்து ஒரு கிளாஸ்ல ஒரு கேம் கனெக்ட் பண்ணும்போது it will be a disturbance for the next class. அதான் சத்தம். இப்ப நான் வந்து ஒரு 4th standard class டீச்சர் அதோட இன்னொன்னு என்ன, ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம், நிறுத்த முடியாது. எக்ஸாக்ட்லி. அப்புறம் இப்போ ஒரு 4th standard கிளாஸ்ல நான் இருக்கிறேன்னா அது குழந்தைங்க வந்து பிசிக்கலா 4th வரைக்கும் வளர்ந்திருக்கே தவிர அதோட மைண்ட் செட் எல்லாம் ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு நான் சொல்லி தர மாதிரி தான் இருக்கு. 2 வருஷம் பாஸ் பண்ணி அப்படி எடுத்த மாதிரி இருக்குது. அந்த ஒரு கேப்பை வந்து இன்னும் ஃபில் பண்ணல. இப்ப அந்த குழந்தை இன்னும் 2 மாசம் கழிச்சு 5th ஸ்டாண்டர்டுக்கு அந்த குழந்தை போகும், 5th குழந்தை 6th போக போகுது. ஆனா எந்த அளவுக்கு அந்த 5th நம்ம ரெடி பண்ணிருக்கோங்கிறது வந்து ரெடி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ல போகும்போது நான் கேக்குறது ரெடி பண்ணிருக்கிறதுங்கிறது என்னன்னா, இல்ல நான் ரெடி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ல போகும்போது நான் கேக்குறது ரெடி பண்ணிருக்கிறதுங்கிறது என்னன்னா, சிலபஸாவா இல்ல எமோஷனலாவா? everything together, physical, emotional, intellectual, all the 3 things together. அந்த குழந்தை வந்து எந்த அளவுக்கு, ஏன்னா இப்ப நான் அந்த 4th ஸ்டாண்டர்ட் குழந்தை இப்ப ஒரு லைன் எழுதுனா இப்போ dash helps us to grow அப்படின்னா ஃபுட் அப்படிங்கிறது வந்து அது நம்ம இந்த 1st ஸ்டாண்டர்ட்ல எப்படி ஃபுட் மட்டும் படிக்க வச்சுட்டு மீதி எல்லாம் அந்த क्वेश्चनல பிராக்கெட் பண்ணி எழுத வைப்போம் இல்லீங்களா? தெரியலங்க. அந்த மாதிரி இப்ப 4th குழந்தைக்கு நம்ம அப்படிதான் பண்றோம். 4th குழந்தைக்கு வந்து 2nd ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஃபீட் பண்றோமோ படிக்க வைக்கிறோமோ அந்த மாதிரி தான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்க. அதாவது உங்களோட இது என்ன ஆச்சுன்னா, டீச்சர்ஸ்க்கும் வந்து ஒரு டஃப் என்ன இருந்துச்சுன்னா, ஒரு 2 வருஷம் கீழே வந்து அதாவது 4வது படிக்கிற குழந்தைக்கு 2வது படிக்கிற மாதிரி 4வது சிலபஸ் சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பா. நீங்க இப்போ நான் 2nd ஸ்டாண்டர்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இவங்க சொன்னாங்கல்ல, இப்போ 2nd ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க தான் 5th மாதிரி இருக்காங்க. ஏன்னா யூகேஜி படிச்சிருப்பாங்க, எல்கேஜி படிச்சிருப்பாங்க, யூகேஜி 1வது படிச்சிருக்க மாட்டாங்க, நேரா 2வது 2nd வந்திருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து எப்படின்னா, அது இவங்க சொன்ன மாதிரி மிஸ் இப்படி நம்மளை வந்துட்டு டச் பண்ணிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் கிளாஸ் எடுத்துட்டு திரும்ப ஒரு ரைம் சொல்லி கொடுத்து குதிச்சு ஆடி அப்படின்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா மூஞ்சில பாத்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியா இருப்பாங்க, அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க. சரி உட்காரு நம்ம இது அடுத்தது எடுக்கலாம் அப்படின்றதுக்குள்ள மறுபடியும் அப்படியே அது மாறிடும். மிஸ் கொஞ்ச நேரம் விளையாட விட்டுறீங்களா, நாங்க கொஞ்ச நேரம் போட்டுமா, அது கேட்கறப்பவே நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. சரி கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் எடு, நம்ம போய் வரலாம், கீழே போய் கிரவுண்ட்ல ஒரு விளையாடிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்க அதுக்கு இது பண்ணி மறுபடியும் கீழே போய் ஒரு ரவுண்டு மட்டும் அடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்ப மறுபடியும் நாங்க எடுக்கும்போது கொஞ்சம் வந்துட்டு ஈஸியா வந்துட்டு இருக்கு. அதே போல ஹெல்த் வைஸ் வந்து நம்ம குழந்தைங்க ரொம்ப 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 வந்துட்டு மோசமா இருக்காங்க.
ஏன்னா அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு வந்துட்டு எல்லாமே வந்து சும்மா இந்த ஐட்டமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் ஆனாலும் டயர்டா இருக்கு, அப்படி ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. அதை எழுதுறதுக்கு ஏதாவது நம்ம சொன்னா கை ரொம்ப வீட்டுல இருக்க வரைக்கும் வந்து எந்நேரம் கிடைச்சாலும் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருந்தது. இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ் இல்ல. ஸ்கூல்ல வந்ததுல இருந்து இப்போ நாங்க ஃப்ரூட்ஸ் தான். அவங்களுக்கும் கண்டிப்பா மீல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிருப்பாங்க. சோ அவங்க ஐதர் ஒரு மீல் தான் நல்லா சாப்பிடுறாங்க, அதாவது பேலன்ஸ் டயட் கிடைக்கல. உணவு வந்து பள்ளிக்கூடத்துல நம்பி இருந்த குழந்தைகளுக்கு அது இல்லாம கொஞ்சம் ஆமாங்க ரொம்பவே அதனால சத்துணவு இல்லாமல் போன குழந்தைங்க இப்ப திரும்பி ஒரு 2 வருஷம் கழிச்சு வந்து அந்த உணவுக்காக வர சொல்லலாம். அவங்க அந்த கிட்ஸ் ஆப்வியஸா எங்களுக்கே தெரியுது, டிஃபரன்ஸ் ரொம்ப தெரியுது. அந்த கிட்ஸோட வெயிட் கெயின் ஆகல. நாங்க ஹைட் வெயிட் அந்த சார்ட்டிங் போடும்போது சடனா பாத்தீங்கன்னா ஒரு ரிக்ரெஷன் இருக்குது. வெயிட்ல டவுன் ஆயிருக்காங்க, இல்ல ரொம்ப டயர்டா இருக்காங்க, ரத்த அளவு கம்மியா இருக்குது. அந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் நாங்களும் நோட் பண்ணியிருக்கோம். சோ அவங்கள என்ன பண்ண கான்சென்ட்ரேஷனே வராது. நீங்க எப்படி அவங்கள கான்சென்ட்ரேட் பண்ண சொல்ல முடியும்? நல்லா விளையாட வைக்கணும். சாங் ஃபுல்லா வந்துட்டு நம்ம இதுதான் கிளாஸ் எடுக்க முடியாது. 10 minutes தான் நம்மளால வந்துட்டு கிளாஸ் எடுக்க முடியும். பாட்டு பாடுறது, இந்த டான்ஸ் ஆடுறது. டான்ஸ் ஆடினா ரொம்ப ஹாப்பி, அவங்களும் ஆடுவாங்க, நாங்களும் ஆடும்போது ரொம்ப சந்தோஷமா அந்த நிமிஷத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த இது வந்து முக்கியமா பேச வேண்டியதே வந்து இந்த கிண்டர் கார்டன்ல இருந்து ஒரு 3வது 4வது வரைக்கும் தான் இந்த பேச வேண்டியதாவே இருக்குது இதுல. ஓகே, ஸோ இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னும் போது இப்போ நான் எடுக்கிறது வந்து எல்கேஜி. ஸோ எல்கேஜி அப்படின்றது அந்த குழந்தைங்க வந்து ஆன்லைன்ல வந்து எல்கேஜி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். கொடுமையானதை விட இட் வில் பி இன்ட்ரெஸ்டட். பட் ஆனால் என்ன அப்படின்னா அதுங்களுக்கு ஸ்கூல்னா என்னன்னே தெரியாது. ஸோ நான் தான் டீச்சர் அப்படின்னா என்னை வந்து ஃபோனில் தான் பார்த்துருக்காங்க இல்லைங்களா, அந்த கேமராவில் பார்த்துருக்காங்க. மேபி நாங்கள் ஒரு தடவை என்ன பண்ணோம், இப்போ கிளாஸ் எடுத்து இந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுங்கம்மா, இந்த கொண்டு வந்து இந்த பேரண்ட் டீச்சர் மீட்டிங் மாதிரி வச்சோம். அப்போ தே கேம் டு த ஸ்கூல். ஆனால் அவங்களுக்கு என்னை அடையாளமே தெரியல. மிஸ் இதுதான் உங்க மிஸ் அப்படின்னு உங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க. பட் தே டோன்ட் நோ. இல்லையே, அவங்க டிவில எல்லாம் இருப்பாங்க அப்படிதான் பாக்குறாங்க. சோ அவங்களால ஐடென்டிஃபை பண்ணவும் முடியல. அப்புறம் எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா அவங்க பேசிக் எழுதி படிக்கிறதே அந்த எல்கேஜில தான். அந்த ஸ்டார்டிங் ரைட்டிங் மெத்தட், அந்த ரைட்டிங் மெத்தட் எல்லாம் சொல்லி கொடுக்கறதே டாக்டர் ஒன்னு சொல்லிருந்தாங்க ஒரு வார்த்தை, என்னதான் இருந்தாலும் ஒரு சாரியே எடுத்தாலும் அது ஆன்லைன்ல வாங்குறதுக்கும் போய் கடையில தொட்டு வாங்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. யா ஷூர். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த போர் ரூல் நோட்ல வந்து டச் பண்ணி எழுதுங்க அப்படின்னு நம்ம இங்க கேமரா ஆன்லைன்ல சொல்லும் போது they can't understand what is that 4 லைன். யார் எழுத போறா, அப்பா அம்மா தான் எழுத போறாங்க. ஆஃப் கோர்ஸ் அதேதான். அப்ப அவங்களுக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஈவன் இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன் வந்திருக்காங்க ஸ்கூலுக்கு, பட் they don't know ABCD. எஸ்கேப் பண்றதுக்கு ஒரு வழி இருந்தது ஆன்லைன்ல. ஆமா, அந்த குழந்தை வந்து ABCD கூட தெரியாம ஸ்கூலுக்கு வருதே அப்படின்னும் போது மேபி இந்த எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் மீன்ஸ் they can take care of them. மத்த பேரண்ட்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுக்க முடியாது. நீங்க சொல்ற அந்த லாக் இருக்கு இல்லீங்களா, இந்த சில்ட்ரனோட லாக் இருக்கு இல்லீங்களா, நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட போர்ஷன்ஸ் இப்போதைக்கு நீங்க சைட்ல விட்டு நீங்க பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இல்லனா என்ன ஆகும்னா இட் இஸ் லைக் மேக்கிங் யூ ரீட் சைனீஸ். நான் இப்போ உங்களுக்கு ஒரு பேப்பரை கொடுத்து இத படி 2 அடியை போட்டு படி, நான் கண்டிப்பா படிக்க முடியாது. ஏன்னா யூ டோன்ட் நோ. நான் உங்களுக்கு சைனீஸ் ஆல்பபெட்ஸ் சொல்லி கொடுத்தாதான் உங்களால படிக்க முடியும். சோ நீங்க இல்ல கேட் மேட் திஸ் இஸ் a ball இது அதெல்லாம் அது வந்து ஒரு குழந்தையா பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். they are dealing with cluster of கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி கிட்ஸ்க்கு ரெமிடியல் கொடுக்கணும். யூ ஹேவ் டு கிவ் ரெமிடியல் ஃபார் தீஸ் சில்ட்ரன். ஏன்னா இப்போ என்ன நானே நிறைய பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன், என்ன பண்ணுங்க ஸ்கூலுக்கு அப்புறம் ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி கிட்ஸை ஒன்னா சேர்த்திக்கிங்க. பேஸை நீங்க அவங்களுக்கு கொடுங்க. அப்புறம் அவங்க ப்ராபப்ளி 2-3 monthsல மர்ஜ் ஆயிருவாங்க. இல்லைன்னா இந்த லேக் இருந்துட்டே இருக்கும், அது சரியாகாது. இட் வில் தட் லேக் வில் பி தேர். கண்டிப்பா உங்க கிளாஸ்ல ஒரு 10 பேர் எழுதிருவாங்க, 20 பேர் எழுதாம இருப்பாங்க. பட் நம்ம அந்த 10 பேருக்காக 20 பேரையும் நம்ம புஷ் பண்ண முடியாது, இந்த ஏரியா நம்ம கீழே போட முடியாது. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 hour or 1 hour or whatever it is கொஞ்சம் நம்ம ஒரு 2-3 months கொஞ்சம் கொடுத்துட்டோம்னா டெஃபினட்டா ஜூனுக்குள்ள அவங்க அப்படியே ஒரு மர்ஜ் ஆயிடுவாங்க. இல்லைன்னா நமக்கு அந்த லேக் இருந்துட்டே இருக்கும். ரெண்டாவது இந்த குழந்தைங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ், நான் என்னோட வீட்டுல ஐ ஹேவ் மை நெவ்யூ. அவன் இப்போ ஹீஸ் லைக் நவ் இன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். அவனும் என்ன பார்த்தோம்னா அம்மா பக்கத்திலே இருக்காங்க. அம்மா பக்கத்துல இருந்தா அவங்க ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா இமீடியட் அம்மா கிட்ட திரும்பி கேட்கும். அண்ட் சோ வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் டீச்சர் எல்லா டீச்சருக்கும் வந்து டக்குனு எக்ஸாக்ட்லி இருக்கு, நான் சொல்றேன் எல்லாரும் நானும் நோட் பண்ணிருக்கேன். see my nephew is he's good in writing but ஒரு சப்போர்ட் கேக்குறான் பக்கத்துல. he wants somebody one. செகண்ட் திங் என்ன பாத்தீங்கன்னா, மேம் கேன் ஐ கோ டு த டாய்லெட், மேம் கேன் ஐ கோ, அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. there's so much of time. ஆப்பிள் ஒன்னு சொல்லி கொடுக்கறதுக்குள்ள ஒரு கிளாஸ்ல they are having மேம் கேன் ஐ ட்ரிங்க் வாட்டர், மேம் கேன் ஐ டூ திஸ், மேம் கேன் ஐ டூ தட்.
அந்த டீச்சரோட பொறுமைங்கிறது இட் இஸ் சோ, நான் பார்க்கும்போது எனக்கு ஐயோ பாவமே டீச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி எங்களுக்கு ஆயிருது. ஏன் எல்லாரும் டீச்சர் பாவம்னு ஆக்குறீங்க? டாக்டர் ஃபீல் பண்றாங்க. ரொம்ப கஷ்டம். இன்னொன்னு எக்ஸாம்ஸ் நமக்கு வந்து அந்த மிட் டேர்ம், குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி ஆன்லைன்லயும் நம்ம கண்டக்ட் பண்ணோம். பார்த்தா நம்ம இந்த மார்க்ஸ் என்ட்ரி போடும்போது பார்த்தா எல்லாம் 90, 95, 100 எக்ஸாம்ஸ். ஓகே, ஆன்லைன் எக்ஸாம் பிடிச்சிருக்கா, கிளாஸ் எக்ஸாம் பிடிச்சிருக்கா? எல்லாத்துக்கும் டக்கு 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 எது பிடிச்சிருக்கு? கிளாஸா? ஆன்லைன்? அவன் தானே நம்மால உண்மையை பேசுறான். அவங்க தான் உண்மையை பேசுறாங்க. ஓகே, ஏன் உனக்கு ஆன்லைன் எக்ஸாம் பிடிக்குது? ஏன்னா மிஸ் எல்லாம் எங்களை பார்க்க முடியாது. மிஸ் எல்லாம் எங்களை பார்க்க முடியாது. நாங்க என்ன பண்றோம்னு தெரியாது. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னு தெரியாம நானே எழுதி கொடுத்துருவேன், அவ்வளவுதான். ஓகே, தப்பா எழுதினாலும் எதுவும் தெரியாது. திட்ட போறது கிடையாது, நேர்ல பார்த்து திட்ட போறது கிடையாது. ஸ்கூலுக்கு வந்து தான் பேப்பர் கொடுக்கணும். கரெக்ட், வெரி குட். ஸ்கூல்ல வந்து எக்ஸாம் வைக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்ல போய் எக்ஸாம் எழுதுறது தான் பிடிக்கும். ஆன்லைனோட நீ சொல்லு. ஸ்கூல் தான். ஏன்னா நம்ம யார் நிறைய மார்க்ஸ் வாங்குறாங்களோ நாங்கெல்லாம் போட்டி வச்சு எழுதுவோம். இப்போ அது ஆன்லைன்ல போட்டிக்க முடியாதானே? ஆன்லைன்ல பத்தி கிளாஸ்ல வந்து எங்களுக்கு ஒரு ரோ இருக்குன்னா நாலு பேர் உட்கார்ந்துட்டு இந்த பெண் குழந்தைகளுக்கே இருக்கிற போட்டிங்கிறது இருக்கு பாத்தீங்களா? நாங்க எல்லாரும் போட்டி போட்டு தான் படிப்போம். நீ எதை சொல்ல வந்த? சொல்ல. எனக்கு ஸ்கூல் எக்ஸாம் தான் பிடிக்கும். ஸ்கூல் எக்ஸாம் தான் பிடிக்கும். ஏன் ஆன்லைன் எக்ஸாம் பிடிக்காது? வீட்டில் பார்த்து எழுதுறதுனால மிஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பின்ன ஸ்கூல்ல பார்த்து எழுதுனா மிஸ் திட்டுவாங்கல்ல. ஓகே, அதாவது உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து எழுதி நல்ல மார்க் வாங்கிடுவாங்க, நான் பார்க்காம எழுதுறவன் நானும் அப்படியே ஈக்குவலா இருக்கிறதா அப்படிங்கிற. கரெக்டா? அந்த அந்த இது வந்து வைத்தறிச்சல். ஓகே, நீ தான் சொல்லு. எனக்கு ஆன்லைன் எக்ஸாம்லேயே பிடிச்சது என்னன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு எக்ஸாம் அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த எக்ஸாமில் வந்துட்டு ஒரு 2 தப்பு இருக்கும், 5-4 தப்பு இருக்கும். அது வந்துட்டு இன்னொரு தடவை அனுப்பிச்சுடுவாங்க. சில பேர்த்துக்கு வராது. ஸோ என்னோட மார்க்ஸ் வந்துட்டு டீச்சர்ஸ்க்கு ரிசீவ் ஆகாது. இல்லை ரிசீவ் ஆகாது. என்னோட மார்க்ஸ் வந்துட்டு டீச்சர்ஸ்க்கு ரிசீவ் ஆகாது. பட் எது தப்பு எது கரெக்டுன்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணோன்னா காமிச்சிரும். அது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் காமிச்சிரும் அது எது தப்பு எது ராங்குன்னு. ஸோ மேம் இன்னொரு தடவை அனுப்பிச்சுடும் போது அதை அந்த பேக் போயிட்டு என்ன கரெக்ட் ஆன்சரோ அதை பார்த்து எது கரெக்டா இருக்கோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தா எல்லாமே கரெக்டா. வெரி குட், வெரி குட். உங்க மிஸ்ஸிங் இருக்காங்களா? இல்ல சார், அதுக்கு தான் நாங்க வந்து டைம் அலாட்மென்ட் கொடுத்துறது. இந்த ஒரு 20 மினிட்ஸ். ஆமா, இல்ல உண்மையா எப்பயுமே நம்ம முன்னாடி போன இதுலயும் சொல்லியிருந்தது, அது இது முடிக்க போகும்போது நம்ம சொல்லலாம். ஆஃப்லைன் எக்ஸாம் எனக்கு பிடிக்காது. ஏன்னா ஒரு டைம் என் தம்பி பார்த்து எழுதுனான்ட்டு எனக்கும் அவனை மாதிரியே பார்த்து எழுதுன்னு தோணுச்சு. ஆனால் எங்கள் அம்மா வந்து என் பக்கத்துலேயே உட்காந்துக்குவாங்க. அதனால தான் எனக்கு ஆஃப்லைன் எக்ஸாம் தான் பிடிக்கும். ஆன்லைன் எக்ஸாம் பிடிக்காது. பார்த்து எழுத விட மாட்டேங்கிறாங்க ஆன்லைன்ல. ஆஃப்லைன்ல ஸ்கூல்ல போயிட்டு அம்மா இல்லாத போது பக்கத்துல பார்த்து எழுதிக்கலாம். இது நல்லா இருக்குது. ஓகே, என்னோட பாதி எக்ஸாம் எங்கள் மம்மி தான் அட்டென்ட் பண்ணுவாங்க. பாதி எக்ஸாம் மம்மி தான். எனக்கு எக்ஸாம் இருக்கும்போது ஸ்க்ரீன் வந்து இதில் தான் இருக்கும். அதை கட் பண்ணாலும் அது லைவ்ல டைம் போயிட்டே தான் இருக்கும். இப்போ 25 மார்க்ஸ்க்குனா ஒரு 20-50 மினிட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சின்ன சின்ன எக்ஸாம்னா எல்லாத்தையும் உங்க மிஸ் முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் கூகுள்ல போவோம், சர்ச் பண்ணுவோம், ஆன்சர் எழுதிடுவோம். கூகுள்ல சர்ச். இதை தான் நான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலா நாளைக்கு படிச்சு முடிச்சு வேலைக்கு போறோம் இல்லையா, அப்ப நம்ம முன்னாடி புக்கை மூடி வச்சுட்டுலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. நம்ம முன்னாடி கூகுள் சர்ச் இருக்கும். அப்ப நமக்கு எந்த ஆன்சர் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப நான் ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கேன். இப்ப நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்ல, எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா நான் என்ன பண்ணுவேன்? கூகுள் பண்ணி எழுதிடுவேன். நாளைக்கு நீங்க படிக்கிறத வேலையில போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோமா, அப்போ நீங்களும் கூகுள் பண்ணி தான் பண்ண போறீங்க. So what you did is not wrong. It is actually right procedure. ஓகே, யாரும் உங்க கண்ணை கட்டிட்டு உங்களை சமுதாயத்துல வாழ விட போறது கிடையாது. உங்களை எல்லாம் ஓப்பனா யூ ஹேவ் ஆல் தி சர்ச் இன்ஜின்ஸ் பிஃபோர் யூ. எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. கூகுள் சர்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புக்கை மூடி வச்சுட்டு யாரும் லைஃப்ல எக்ஸாம் எழுத சொல்ல போறது கிடையாது. ஸ்கூல்ல மட்டும் தான் சொல்லுவாங்க. ஓகே, லைஃபுக்கு ஓப்பன் பண்ணி சர்ச் பண்ணலாம். இட் இஸ் நாட் ராங். யூ ஹேவ் பிராக்டிஸ்ட் a very good thing. நீங்க நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கீங்க. கூகுள் சர்ச் பண்றதுக்கு கத்துக்கிட்டேன். ஓகே, சோ இது இந்த காமெடி எல்லாம் நிறைய நீங்க சொன்னதுல இருந்து போலாம்.
மேடம் சொன்ன மாதிரி அதை கரெக்ட் பண்ணிட்டு அதை முடிச்சாலுமே நாங்கள் அதை நடத்திட்டு மறுபடியும் அந்த குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருந்து மறுபடியும் படிக்கிறேன். இப்போ 1 letter 2 letters 3 letters 4 letters அப்படியே அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி போட்டு அந்த குழந்தைய நோட்ல எழுதி வச்சு படிக்க வச்சு அது பிராக்டிஸ் கொடுத்துட்டே இருக்கும். டெய்லி 1 hour நமக்கு எல்லாருமே விழுந்து ஒரு பாஸ் தான் இந்த 2 வருஷம். அந்த பாஸ் பட்டன் புடிச்சு டக்குன்னு எடுத்து விட்டுருக்காங்க. இப்ப ரிலீஸ் ஆன இடத்துல இருந்து தான் நம்ம ரன் ஆகணுமே தவிர ஓடணுமே தவிர தாவி குதிச்சு ஓடிட முடியாது இல்லையா? அதனால இது எங்க குழந்தைக்கு டிராபேக் அந்த செகண்ட் லாங்குவேஜ் படிக்கிறது கஷ்டம். தமிழ் கணக்கு மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் படிச்சுட்டு வந்துடும். அந்த இங்கிலீஷுங்கிறப்ப வீட்டுல சொல்லித்தரக்க ஆள் இல்ல. சில குழந்தைங்க டியூஷன் போய் படிக்கீங்க அப்படிங்கிறப்ப அந்த இங்கிலீஷ்க்கு அதிக டைம் நாங்க கால் வந்தோடனே தமிழ் ரீடிங் இங்கிலீஷ் ரீடிங் ஜஸ்ட் 1 hour கொடுப்போம். அது பாடம் நடத்தி முடிச்சுன்னு ரீடிங் முடிச்சுட்டு தான் மற்ற சப்ஜெக்ட்டுக்கே போவோம் நாங்க, மேக்ஸ் சயின்ஸ் இது எல்லாமே. அதனால அந்த எங்க குழந்தைகளுக்கு அது ஒரு டிராபேக்கா இருக்குது. எங்க ஸ்கூல்ல தான் வந்து அதை நாங்க படிக்க வைக்க முடியும். எல்லா டீச்சர்ஸும் அது ஒரு சவாலா தான் நாங்க எடுத்துருக்கோம். எல்லாருமே தமிழ் மீடியம் சத்துணவே நம்பி வந்த குழந்தைங்க எங்க குழந்தைங்க தான். அந்த சாப்பாடு இல்லாம தான் வருவாங்க. அந்த சாப்பாட்டுக்கு வேண்டிய பேரண்ட்ஸ் நேரத்துல வேலைக்கு போயிடுவாங்க. நிறைய வந்து நடைமுறை சிக்கல் இருக்குது. இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி அந்த குழந்தைகளை படிக்க வைக்கணும். அதாங்க இந்த 90 to 95 மார்க்ஸ் வந்து இந்த குழந்தைங்க வாங்குவாங்க ஆன்லைன் எக்ஸாம்ஸ்ல. அதுல வந்து ஒரு குழந்தை வந்து அப்படின்னா 100 வாங்கலன்ட்டு அவங்க அம்மா ஃபோன் பண்ணி என் பொண்ணு கரெக்டா எழுதி இருக்கிறா, நீங்க ஏன் மார்க் போடல அப்படின்னு என்கிட்ட கால் பண்ணி ஒரே ரகல. அப்ப நான் சொன்னேன், இல்லைங்க நான் ஆன்லைன் கிளாஸ்ல எடுக்கும்போது புக்ல இது தப்பா கொடுத்துருக்குதுன்ட்டு நான் கரெக்டான ஆன்சரை கொடுத்துருக்கிறேன்னு. ஐயோ மிஸ் தயவு செய்து மன்னிச்சிருங்க, நான் தான் ஆன்சர் எழுதினேன், பாப்பா சொன்னா, நீங்க தயவு செய்து பாப்பாக்கு நீங்க 100 out of 100 கொடுங்க. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் தான், அதாவது எல்லாருமே 100 100 100ன்னு வாங்குறாங்கன்னா பேரண்ட்ஸ் தான் எக்ஸாம் அட்டென்ட் பண்றாங்க. இப்ப வந்து அந்த குழந்தைங்க இங்க வரும்போது அந்த குழந்தைங்களுக்கு ரியாலிட்டி இருக்கு. இன்னொன்னு அந்த ஃபுட்டு சாப்பிடுறதுமே ஃபீட் பண்ணி பழக்கிட்டாங்க 4ஆம் கிளாஸ் வரைக்கும். 4th வரைக்கும் ஃபீட் பண்ணி பழகிட்டு இப்ப இந்த குழந்தை வந்து லஞ்ச் பிரேக்ல தானா எடுத்து சாப்பிட்டு கூட அது ஒரு சேலஞ்சா இருக்கு. கூட கொஞ்சம் தடைபட்டு இருக்கிறது. ஓகே, சோ இதெல்லாம் கூட பிசிக்கலி கூட அந்த குழந்தைங்க வந்து ஸ்லோவா இருக்காங்க அப்படிங்கறாங்க. வேற டாக்டர் மேம் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து படிக்க சொல்லி கொடுங்க அப்படி. நாங்கள் வந்து இதை கீப் அப் பண்ணுறோம் மேம். வந்து பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு ABCD 1 to 3 சொல்லித்தரோம். ஆனால் இது சிலவங்க பேரண்ட் வந்து புக்கு வாங்கிடுறாங்க. புக்கு வாங்கிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, மேம் நடக்கிறதே இல்லை, நீங்கள் இதையே நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க அப்படி. ஆனால் படிக்காத குழந்தைங்கள பற்றி அவங்களுக்கு தெரியறதில்ல. நாங்கள் அப்பயும் ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறோம், இல்லைம்மா உங்கள் பிள்ளை படிக்கிறா, மற்ற பிள்ளைங்க படிக்கணும்ல, அப்போ நாங்கள் மெதுவாக தான் போகணும். இல்லை மேம் நான் புக்கெல்லாம் வாங்கிட்டேன், நீங்கள் பார்த்தா புக்கில் உள்ளது நடத்தவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு கம்ப்ளைண்டா அவங்க. அதுதான் மெயினா என்ன பாத்தீங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். சி படிக்கிற குழந்தைங்கிறது போயிருங்க. அப்போ படிக்காத குழந்தைங்க, கஷ்டப்படுற குழந்தைங்கிறது அதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஐ திங்க் ப்ராக்டிக்கலி நம்ம என்ன பண்ண முடியும்னா, நம்ம கிளாஸ்லயே பிரிச்சுட்டு எந்த குரூப்புக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் யாருக்கு மருந்து தேவையோ அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்க முடியும். சோ நீங்க அது 4th ஸ்டாண்டர்ட்னா 4th ஸ்டாண்டர்ட் எடுக்க முடியாது. இப்போ 4th ஸ்டாண்டர்ட்ல those who are in 4th standard level யார் உங்களுக்கு 4th. சோ நீங்க இவங்களுக்கு நீங்க கண்டினியூ பண்ணிட்டேன்னா அவங்களுக்கு நீங்க பண்ணலனா இட் இஸ் நாட் நைஸ் இல்லீங்களா? ப்ராபபிலி இது அந்த குழந்தை கிடைக்கல. சோ நம்ம என்ன பண்ணனா எக்ஸ்ட்ராவா தான் சொல்லி கொடுக்க முடியும். பட் என்ன ஆகும்னா நீங்க அந்த எக்ஸ்ட்ராங்கிறது நெக்ஸ்ட் ஒரு 1-2 monthsல அந்த எக்ஸ்ட்ரா அதிகமா நீங்க கொடுக்கணும். அப்போதான் நீங்க நெக்ஸ்ட் ஒரு மந்த்க்கு அப்புறம் நீங்க 3rd chapter போனா அந்த குழந்தை வந்து அதை மர்ஜ் பண்ண முடியும். நம்ம இது இல்ல இந்த சாப்டர் நல்லா நாங்க முடிச்சிருவோம், எக்ஸாம் முடிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம்னு சொன்னா இன்னும் அதிகமா தான் போகும். ஒரு கிளாஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற குழந்தைங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 10 குழந்தைங்களுக்குள்ளதான் அந்த போட்டி வந்துட்டு இருக்கும். ஆனா ஒரு பள்ளிக்கூடத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 40 குழந்தைங்க வருது. ஸோ மேஜரா இருக்கிறது அந்த 30 குழந்தைகள் தான். படிப்பு தவிர மற்றதெல்லாம் இருப்பாங்க. படிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கிற குழந்தைங்க தான் மேஜரா இருக்க போறாங்க. ஸோ அதனால நீங்க சொன்ன மாதிரி பார்த்தோம்னா அந்த குழந்தைங்கள தான் நம்ம கேர் எடுத்தாகணும். யாருக்கு மருத்துவம் தேவை, மருத்துவம் யாருக்கு தேவையோ அவருக்கு தான் மருத்துவர் தேவை. பட் ஆசிரியர் யாருக்கு தேவை, யாருக்கு சொல்லி தரணுமோ அவங்களுக்கு தான் தேவை. என் குழந்தை படிக்குங்க அதனால சொல்லி கொடுங்க அப்படின்னா எப்படி? அது அவங்க மிஸ் சொன்ன மாதிரி அவங்களோட கிளாஸ்ல அவங்களுக்கு இங்கிலீஷ் கஷ்டம், எங்க வீட்டுல என் பையனுக்கு தமிழ் கஷ்டம், எனக்கு தமிழ் கொஞ்சம் ஐ மீன் நமக்கே கஷ்டம் தான். அதனால என்ன ஆச்சு, ரொம்ப லேக் ஆயிடுச்சு. ஒரு நாள் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் ஒரு பேரண்டிங்கிறது நான் நார்மலாவே பக்கத்திலே போறது இல்லை. அவங்களா பண்ணும், அவங்களா சப்மிட் பண்ணும். டீச்சருக்கு அவனோட ஆக்சுவல் வேல்யூ தெரியும். அந்த மாதிரி ஒரு அம்மா நானுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரே எக்ஸாம் எழுதின ஒரே ஆளுங்க என்னன்னா எனக்கு தெரியல, கஷ்டமா இருக்கு, எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு,
எனக்கு முடியல அப்படின்னு ஒரே அழுகை. தமிழ்ல ஏதோ சொல்லியிருக்காங்க போல ஒரே அழுகை. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா ஹெல்ப், ஏன்னா என்ன ஹெல்ப் பண்ண முடியலன்னு சொல்லி டியூஷன் டீச்சர் கொஞ்சம் யாரோ நல்ல வேளை நீங்க ஹெல்ப் பண்ணியிருந்தா இன்னும் ரொம்ப எழுதிருப்பான். வந்திருக்கலாம். ஸோ டியூஷன் டீச்சர் ஹெல்ப் கொடுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு வீக்லி ட்வைஸ் ஜஸ்ட் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா அவன் படிச்சிருவான், பட் அவனுக்கு முடியல, ஏன்னா கேட்சப் பண்ண முடியல அவனால. ஹி இஸ் நாட் ஏபிள் டு கேட்சப். அவன் நான் டல் ஸ்டூடெண்ட்னு சொல்ல மாட்டேன், பட் அவனால முடியல. வேற சப்ஜெக்ட் பண்ணிட்டா இதனால அவனால கேட்சப் பண்ண முடியல. ஹார்ட்லி ஒரு 10 கிளாஸ் போயிருப்பா. 10 கிளாஸ் அவங்க மிஸ் வீட்டில் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, டியூஷன் டீச்சர் வச்சு பண்ணோம். ஹார்ட்லிங்க பொங்கலுக்கு என் பையன் பொங்கலோட அந்த ஒரு போயம் காம்படிஷனு, திருக்குறள், இதெல்லாம் எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. ஏன் பையனா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் லைட் மைல்டு சப்போர்ட். பட் அந்த ஒரு மைல்டுங்கிறத நம்ம இல்ல பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, இந்த வருஷம் தானே. சாதாரணமான ஒரு சூழல்ல வந்து அது மைல்டு டாக்டர். இன்னைக்கு வந்து அது மைல்டு கிடையாது. கண்டிப்பா ஒரு பெரிய புஷ் வேணும். ஏன்னா இப்போ 4th தானே, இட்ஸ் ஓகே, அது என்ன பெருசா 5th பாத்துக்கலாம் 6th பாத்துக்கலாம் அப்படியெல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் தான் ABCDங்கிறது இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இருக்க சூழல்ல இன்னும் ரொம்ப இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம கிளாஸ் கிரேடு அது UKG LKG அந்த இது இம்பார்ட்டன்ட், அவ்வளவுதான். கொஞ்சம் ஒரு புஷ் பண்ணிட்டோம்னா then they are doing well. அது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் நான். அந்த நோட்ல தான் என்ன பண்ண போறோம்னா, இப்போ குழந்தைகளை அனுப்பிட்டு பேரண்ட்ஸ் உள்ள உட்கார வச்சு இதே கேள்விகளை பேரண்ட்ஸ் கிட்ட கேட்போம். சோ இந்த பேக் டு ஸ்கூல் பார்ட் 2 இதுல இதுவரைக்கும் குழந்தைகளும் பேரண்ட்ஸும் இருந்தாங்க, இப்போ டீச்சர்ஸும் குழந்தைகளும் இருந்து பேசியாச்சு. இப்போ நீங்க சொன்ன அந்த கம்ப்ளைண்ட் வந்து என்ன பண்றோம்னா, குழந்தைகளை அனுப்பிட்டு பேரண்ட்ஸ் உட்கார வச்சு பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் கலந்து ஆலோசித்து இதை எப்படி வந்து சால்வ் பண்ணலாம், இந்த மாதிரியான விஷயங்களை சால்வ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். அடுத்த வாரமும் இதே தலைப்புல பேக் டு ஸ்கூல் பார்ட் 2 பயணிக்க இருக்கிறோம். நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய்.